கூப்பிட்றியா? ஆமா. ஓகே. வணக்கம், நான் உங்க என்ன சொல்லணும்? வணக்கம், நான் உங்க டாக்டர். நான் யாரு? ஆஷா லெனின் பேசுறேன். நான் வந்து குனிஞ்சி உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு 11 வயசு 10 வயசுக்கு அப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்குலாம் ஸ்பெஷல் சைல்டு ஆட்டிசம்க்கு மருந்து சாப்பிட்டா சரியாகுமா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, எப்படி பிலீஃப் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்கிட்ட ஆக்சுவலி ஒரு ஹீரோ வந்திருக்கான். 1 மாதம் தான் ஆகுது. அவன் வந்து நான் குனிஞ்சி எழுதிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டான். உடனே போடுறா வீடியோவை நாங்கள் ஆன் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணணும், உனக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லிடுவோம். கண்டிஷன்ஸ்லாம் சொல்லு. டிவி மொபைலு பார்க்கணுமா? சரி, டிவி மொபைல் பார்க்க விடணும். அப்புறம் நீ என்னென்ன பண்ணுவ? பார்க்க விட்டா நீ படிப்பியா? படிப்பேன். அப்புறம் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு இப்போ அதை சொல்லிடு. இப்போ என்னென்ன உனக்கு பிரச்சனை இருக்கு? டிவி மொபைல் பார்க்குறேன். டிவி மொபைல் பார்க்கறதே பிரச்சனைன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் பார்க்குற? ப்ளே கேம்ஸ், கார்ட்டூன்ஸ், நாடகம் எல்லாமே பார்க்குறேன். ஓகே, ரொம்ப தெளிவாக இப்போ சொல்ல தெரியுது என்ன மேம்? ஓகே. அப்புறமா உனக்கு வேற என்னென்ன தொந்தரவு இருக்கு உடம்புக்கு? இப்போ என்னென்ன நீ சேட்டை பண்றேன்னு அதுக்கு மருந்து கொடுத்து உன்னை சரி பண்ணணும். ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, சிரிக்கிறது, பேசுறது. 5 வகைகள் பிரச்சனை இருக்கு. சரி, உனக்கே தெரியுதுல்ல நம்ம பேசுறோன்னு. அப்ப நீ பேசுறது குறைக்க வேண்டியதானே? குறைக்கிறியா இனிமே? ஓகே. ஆடுறது, அதெல்லாம் ஆடி ஓடலாம். உனக்கு சின்ன குழந்தை தானே, நீ 11 இயர்ஸ் தானே, நல்லா ஜாலியா விளையாடலாம். வீட்டுக்குள்ள போன் டிவி பார்க்காம வெளியே விளையாடுறியா? ஓகேவா? ஓகே இல்லையா? ஓகே. அப்ப போன் டிவி வேணாம் தானே? ஏன் போன் டிவி பார்க்கணும்? ஏன் போன் டிவி பார்க்கணும்? உனக்கு 11 வயசு ஆகுது, நீ பெரிய பையனாயிட்ட. நீ இப்போ வந்துட்டு வெளியெல்லாம் போய் கிரிக்கெட் விளையாடு, வெளியே கிரவுண்ட்லலாம் போய் விளையாடணும், ஸ்கூல் போய் படிக்கணும்ல. ஃபோன் டிவி பார்த்தா படிப்பு வராது. ஃபோன் டிவி பார்க்காம படிக்கிறியா? என்ன கண்டிஷன் சொல்லு, உன்னோட கண்டிஷன் சொல்லுன்ட்ட. கேம்ஸ் பார்க்குறியா? கேம்ஸ் வேணா, நீ வேணா திருக்குறள் கதைகள் பார்க்குறியா? இல்ல, கேம் மட்டும். திருக்குறள் கதைகள் 3 வகைகள். என்ன சொல்லு, சத்தமா சொல்லு. டிவி, மொபைல், கேம்ஸ், அப்புறம் கதைகள், திருக்குறள், பாஞ்சாலி சபதம். வாவ், சரி, ஓகே. நீ சிலப்பதிகாரம், ராமாயணம், திருக்குறள் கதைகள், ஆத்திச்சூடி கதைகள் பார்க்கலாம். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டிவியில் அம்மா கனெக்ட் பண்ணி தர சொல்லிடுறேன். ஓகே? அதுல பெரிய ஸ்கிரீன்ல பாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பார்க்குற டைமிங் வச்சுக்கலாம். 1/2 an hour. ஓகேவா? ½ an hour தான் பார்க்கணும். ப்ராமிஸ்? எடுத்துட்டா. நானும் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, ஜூனுக்குள்ள தம்பியை முழுசா சரி பண்ணி கொடுத்துறோம். ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? சிரிக்கிறது. சிரிக்கிறது உனக்கு ஒன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சிரிப்பு வந்துருதா? எல்லா இடத்துலயும் சிரிக்காம அப்படி இப்ப சிரிக்கலையே மேம்? லாஸ்ட் டைம் மாதிரி சிரிக்கிறானா? வீட்டுல சிரிக்கிறான். சரி, உனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலையா உனக்கு? முடியுமா? சரி, நான் மருந்து தரேன், நீ சூப்பரா முடிஞ்சிடும். ஓகே? இப்ப என்ன ஸ்டாண்டர்ட் போற, என்ன கிளாஸ் படிக்கிற நீ? 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டியா நீ? ஓகே. படிக்கிறதுலாம் ஞாபகம் வச்சிருக்கியா? தேர்ட் டேர்மா? ஓகே. என் கண்ணை பார்த்தானே பேசணும்னு சொல்லியிருக்கேன். என்னையே பார்த்து பேசணும், எங்கேயாவது பார்க்க கூடாது. சரியா? சரி, ஓகே. இப்போ மருந்து சாப்பிட்ட அப்புறம் நீ ஒழுங்கா தூங்குறியா தூங்கலையா? தூங்கல. ஓகே. உனக்கு வந்து மீதி எல்லாம் புரியல, ஆனால் ஃபோன் டிவி பார்க்கணும்னு என்கிட்ட நேராக உள்ளே வந்து ஆஷா லெனின் அப்படின்னு என்னை கூப்பிட்டா. யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தேன். உடனே நான் ஃபோன் டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட கண்டிஷன்ஸ் கேட்குறான். சரி, நான் ஃபோன் டிவி பார்க்கலாம், ஆனால் நோ கேம்ஸ். கண்டிஷன் ஓகேவா? கேம்ஸ் கிடையாது. நீ பாஞ்சாலி சபதம் பார்க்கலாம், திருக்குறள் கதைகள் பார்க்கலாம், ஆத்திச்சூடி கதைகள் பார்க்கலாம், ராமாயணம், அப்புறமா சிலப்பதிகாரம் பார்க்கலாம். ஓகேவா? ப்ராமிஸ்? அடிஸ்டா மாற மாட்டாள மேம்? அடிஸ்டா. ஓகே, குட். சரி, அதெல்லாம் பார்க்கலாம். என்னது? ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிச்சிரும்ல, அப்புறம் என்ன கேம்ஸ்? மே மாசம். ஓகே, லீவ் விட்டு அப்புறம் மே மாசம் சொன்னா ஞாபகம் வச்சு மேல கேட்பானே. பட் நோ கேம்ஸ் தங்கம்.
கேம்ஸே வேணாம். நீ கேம்ஸ்னா என்ன கேம் விளையாடலாம்னா ஓடி பிடிச்சி தம்பியோட வெளியே விளையாடலாம், வீட்டுக்கு வெளியே. ஓகேவா? மொபைல் கேம்ஸ். நோ மொபைல் கேம்ஸ். எஸ். நோ. வேண்டாம். பாருங்களேன் இங்க பாரு, நீ உனக்கு மொபைல் கேம்ஸ் நீ விளையாடக்கூடாது. ஆஷாத்தை என்ன பண்ணா நீ விளையாட மாட்டே சொல்லு. நீ வெளியே ஓடி பிடிச்சி விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், சைக்கிள் ஓட்டலாம், அப்புறமா கோலி விளையாடலாம், கில்லி விளையாடலாம். வெளியே விளையாட எவ்வளவு விளையாட்டு இருக்கு, அந்த விளையாட்டுலாம் விளையாடு. நீ விளையாண்டு ஒவ்வொருத்தரையும் கேம் மொபைல் கேம்ஸ் விளையாடாம வந்தனா ஆஷா நல்லா வந்தோடனே டிவி மொபைல் கேம்ஸ். நோ. நீ நல்லா வந்த அப்புறமும் நோ கேம்ஸ். நீ நல்லா வந்தனா நான் உனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தருவேன். கேம்ஸே விளையாடாம வந்தா நான் கிஃப்ட் வாங்கி தருவேன். ஓகேவா? வாங்கிட்டு மொபைல் கேம்ஸ் பாப்போம். நோப்பா, கிஃப்ட் வாங்கி நீ மொபைல் கேம்ஸ் விளையாடாம இருப்பேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. பண்ணிட்டேன், இனிமே கேட்கக்கூடாது கேம்ஸ்னே அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. மொபைல் கேம்ஸ்னே நீ சொல்லக்கூடாது, ஏன்னா நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. சரியா? நீ வந்துட்டு இனிமே என்ன பண்ணனா வெளியே ஓடி பிடிச்சி விளையாடலாம், தம்பியோட விளையாடலாம், வீட்டை சுற்றி விளையாடலாம். ஓகேவா? ஓகே. நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட அவங்க இந்த கேம்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்து ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. முதல் நாள் குழந்தைங்க மொபைல் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணும் போதே தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணி பழகுங்க பேரண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடிக்ட் ஆகி நாங்கள் வெளியே கொண்டுக்குள்ள பாடாக போகுது. சீக்கிரம் சரி. தம்பி படித்து பெரியவனா என்ன ஆக போகிற? இன்ஜினியர். இப்போதானப்பா சொன்னேன் இன்ஜினியருக்கு வேலை கிடைக்காதுப்பா, நீ ஹோமியோபதி டாக்டர் ஆகவே. ஆஷாத்த மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லல, நான் சொல்லி கொடுத்தல வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. என்ஜினியர் வேலை கிடைக்காது. இங்கே பார், அத்தை பார், ஹோமியோபதி டாக்டர், இனிப்பு மிட்டாய் மருந்து தரலாம், எல்லா குழந்தைங்களுக்கும் வலிக்காமல் ஊசி போடாமல் மாத்திரை கொடுக்கலாம், அவங்களாம் நல்லா இருப்பாங்களா, அத்தை சூப்பராக ஆக்கிடுவேன். நீ டாக்டர் ஆயிடுறியா? இன்ஜினியர் ஆகுறேன். பொம்பளைக்கு தான் டாக்டர் ஆகணும். பொம்பளைக்கு தான் டாக்டர் ஆகணும். ஒண்ணுமே புரியாம வந்து இப்ப எவ்வளவு தெரியுது பாருங்களேன். அண்டர்ஸ்டாண்டிங் புவர் என்ன எழுதியிருந்தேன், ஐ கான்டாக்ட் புவர், அண்டர்ஸ்டாண்டிங் புவர், நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் புவர், சத்தமா பேசினால காதை மூடிக்கிட்டான். நான் சத்தமா பேசி காதை மூடினால காதை மூடிக்கிட்டான். செல்ஃப் டாக் செல்ஃப் லாஃப் இருந்தது. நடந்துக்கிட்டே இருப்பான், ஆனால் நடக்காம உட்காந்து இருக்கான். இப்போ ப்ரைவேட் பார்ட்ஸை கை வைக்கிற பழக்கம் இப்போ எப்படி இருக்குமா இருக்கு. ப்ரைவேட் பார்ட்ஸ் கை வைக்கிறது இருக்கு. ட்ரெஸ் போடலாம் கூச்சம் தெரில, அதுவும் இருக்கு. இப்போ ட்ரெஸ் போட்டுக்கிறானா? கல்வி போடுறான். ரோட் சென்ஸ் புவர். ஆனா இன்னைக்கு பொம்பளைங்க தான் டாக்டர் படிப்பாங்கன்னு சொல்றா. ஏன் நீங்க ஆம்பளைங்க டாக்டர் பார்க்கவே இல்லையோ? ஆம்பளைங்க டாக்டர் பார்க்கலையா? ஆம்பளைங்க இன்ஜினியர் தான் பார்க்கறா. ஓகே, என்ன இன்ஜினியர் ஆக போற நீ? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். யார் கண்டா ஒரு எடிசனோ யாரோ முன்னாடி உட்காந்துருக்கலாம். மிகப்பெரிய ஆக்சுவலி அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டிக் கிட் தான் சொல்லுவாங்க எடிசன். நிஜமாவே அவரே வந்து ரீபர்த் வந்திருக்கலாம்ல, யாருக்கு தெரியும். எனக்கு இதுலலாம் வந்துட்டு நம்பிக்கைகள் பெருசா இல்லை. ஆனால் ஒரு இன்ஸ்டிங், ஒரு விஷயம், ஒரு பிளெஸிங் இருக்கலாம். மேபி அவர் வந்து நீ எதாவது பெருசாக கண்டுபிடிச்சின்னா எனக்கு நான் சொல்லிக்குவேன், நீ வந்து என்னோட குழந்தை, நான் பார்த்த குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமா. சரி ஓகே, நீ இன்ஜினியரிங்கே கூட ஆயிக்கோ, நீ வர டைமுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கூடி இருக்கும். சரி, உனக்கு ஹோமியோபதி டாக்டரா பார்த்து அத்தை கல்யாணம் பண்ணி வச்சுறேன். ஓகேவா? ஓகே ஓகே, இதெல்லாம் தெளிவா இருக்கான். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி. இன்னைக்கு ஒரு பதிவு என்ன பண்ணுறோன்னா, ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்கள சரியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த கேம்ஸ் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. கேம்ஸ் விளையாட மாட்டோம், மொபைல் கேம்ஸ் விளையாட மாட்டோம் தானே? கேம்ஸ் விளையாட மாட்டோம். சூப்பர், ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஆஷாத்துக்கு. பண்ணியிருக்கல? ஓகே, அதனால இனிமேல் கேட்கவே மாட்டேன் அம்மாட்ட. வீட்டுக்கு வெளியே தான் விளையாடணும். சரியா? ஹாஃப் அன் ஹவர் வந்து நாங்கள் டிவியில் வந்து இது பார்ப்போம், பாஞ்சாலி சபதம், திருக்குறள் கதைகள், ஆத்திச்சுடி கதைகள், ராமாயணம், சிலப்பதிகாரம். ஓகே ஓகே, நான் முடிச்சிட்டோம். பிரச்சனை சிம்பிளாக முடிச்சிட்டோம். அவன் எப்பெல்லாம் கேட்கறோன்னா இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருங்க மேம், நீ தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்க உனக்கு கிடையாது, நீ தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்க உனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற மித்த மதர்ஸ்லாம் வந்து ஆஷா ஆண்டி உனக்கு தான் சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை ப்ராமிஸ் பண்ணது நீ தான், உனக்கு கேம்ஸ் கிடையாதுன்னு இந்த வீடியோ வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கோங்க. அப்புறமா நம்ம சரி பண்ணிடுவோம். லவ் யூ ஆல். நன்றி. வேறு வழி இல்லை மேம்.